உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன். எப்பொழுதும் சொல்வதே சொல்லி இந்த காணொளி வீடியோவை துவக்குகிறேன். தமிழக அரசியல், தேசிய அரசியல், கரண்ட் அஃபேர்ஸ் இவற்றை பற்றிய ஒரு மாறுபட்ட கண்ணோட்டம், வெரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் விரும்பினால் கட்டாயம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நேரத்துக்கு நன்றி. தலைப்பில் பார்த்துருக்கீங்க, ஒரு மிக மிக சுவையான தலைப்பு. தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க, தலைப்பிலும் பார்த்துருக்கீங்க. அண்ணாமலை உடைய உழைப்பு வீணாகுமா? டெல்லி பாஜகவும் தமிழக பாஜகவும் வேறு வேறு பாதையிலா பயணிக்கின்றனவா? இந்த கருத்தை பற்றி தான் பேச போகிறோம். பார்க்கும்போது ஒரு கான்ட்ரவர்ஷியலான தலைப்பாக தெரியும். ஆனால் உண்மையிலே களத்திலே, அரசியல் களத்திலே நடப்பவற்றை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் பலருக்கும் எழுவது மிக மிக நியாயமானதாகத்தான் தெரிகிறது. உண்மையிலேயே திராவிட முன்னேற்றக் கழக அரசு, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசுடைய தவறுகள், அரசினுடைய ஊழல்கள், திராவிட முன்னேற்றக் கழக அமைச்சரவையிலே இருக்கும் மூத்த மந்திரிகளுடைய ஊழல்கள், இவற்றுக்கு எதிராக பெரிய அளவிலே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அரசியல் செய்து வருவது, தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். குற்றம் செய்த எந்த திமுக அமைச்சரானாலும் சரி, அவரெல்லாம் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டோடு தான் அண்ணாமலை இங்கு அரசியல் செய்து வருகிறார். அப்படிங்கிறது யாருக்கு எந்த சந்தேகம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை தலைவராக பதவியேற்ற ஒரு சில மாதங்களிலே அவர் பெரிய ஒரு பரபரப்போடு வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு காணொளி மற்றும் செய்தி தொகுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த உறுப்பினர்கள், அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையுமே கூட எப்படி கடந்த பல வருடங்களாக கோடானு கோடி ரூபாய்கள் சொத்து சேர்த்திருக்கிறார்கள், வருமானத்திற்கு மீறி தவறான வழிகளிலே என்று ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார். அது டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்த காணொளி பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமானது மட்டுமில்லாமல் அதிலிருந்த விஷயங்களை பற்றி பேசிய பிறகுதான் அன்று அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து வேறு துறைக்கு மாற்றப்பட்டார். இது எல்லோருமே அறிந்ததே. ஒரு டெல்லியோ அல்லது ஒரு சென்னையை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் ஜேர்னலிஸ்டிடம் ஆஃப் த ரெக்கார்ட் அந்த டிஎம்கே ஃபைல்ஸில் இருந்த கருத்துக்களை பற்றி பேசியதன் பிறகுதான் அந்த ஆடியோ கிளிப் தமிழகத்திலே வெளியானது. அந்த ஆடியோ கிளிப் வெளியானதுக்கு அப்புறம் பெரும் சர்ச்சைக்குள்ளான அன்று நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன், திமுகவின் மிக மிக மூத்த உறுப்பினர், நோன் ஃபேஸ் ஆஃப் டிஎம்கே, மதுரையிலே மிக மிக நன்கறிஞப்பட்டவர். ஆனால் அவர் அந்த நிதி இலாக்கா அவரிடம் பறிக்கப்பட்டு ஐடி துறைக்கு மந்திரியாக மாறினார். இது எல்லோருமே அறிந்ததே. இந்த அடிப்படையிலே தான் தொடர்ந்து அண்ணாமலை இங்கே அரசியல் செய்து கொண்டு வந்திருக்கிறார். அப்படிங்கிறது இட் இஸ் அ ஓப்பன் சீக்ரெட், எல்லாரும் இது அறிந்ததே. இதே சாராம்சத்தில் தான் தன்னுடைய சொந்த ஊர் அமைச்சர் செந்தில் பாலாஜியை எதிர்த்துமே பெரிய அளவிலே ஆரம்பத்திலே அரசியல் செய்தார் அண்ணாமலை. செந்தில் பாலாஜியுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி பேசி வந்தார். அதன் பிறகுதான் அந்த பழைய அதிமுக காலத்திலே நடந்த ஊழலிலே செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு இப்பொழுது சிறையில் இருந்து வருகிறார். அந்த வழக்கிலே சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ணிட்டாங்க. பலமுறை ஜாமீன் கேட்டும் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை இதுவரை ஜாமீன் கிடைக்கவில்லை. சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் கூட மெடிக்கல் பெயில், அதாவது உடல்நிலை காரணம் காட்டி அவர் கேட்ட ஒரு ஜாமீன் மறுக்கப்பட்டிருந்தது. மறுபடியும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, அந்த வழக்கு எப்படி போகும் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டதுனால அடுத்தபடியாக அந்த விசாரணை நடந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் சார்ஜஸ் எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் அவருக்கு தண்டனை கிடைக்கிறதா, இல்லை அவருடைய தரப்பு வக்கீல்கள் அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிப்பார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த சூழலிலே தான் அதன் பிறகு பல தொடர் சம்பவங்கள் இங்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. மூத்த அமைச்சரான பொன்முடி சம்பந்தப்பட்ட வழக்கு, பொன்முடியும் அவருடைய மகனும் அமலாக்கத்துறையால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் மீண்டும் விசாரிக்கப்படுவார்கள் என்று ஒரு தகவல்கள் சொன்னது. அதே போல மிகப்பெரிய ஒரு தமிழகத்திலே உலுக்கி கொண்டிருக்கின்ற அந்த மணல் கொள்ளை, அந்த மணல் கொள்ளை பற்றி பலரும் பேசியிருக்கிறார்கள். பல மூத்த பத்திரிகையாளர்கள், அதே போல் சவுக்கு சங்கர் போன்றோர் எல்லாமே அந்த மணல் கொள்ளை ஒரு மிக மிக பெரிய ஒரு கொள்ளை, கிட்டத்தட்ட
அரசுக்கு 6000-7000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, அந்த கொள்ளையுடைய அளவு அந்த அளவுக்கு நடந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த விஷயத்திலே கூட அமலாக்கத்துறையும் அதுக்கப்புறம் வந்து நடவடிக்கை எடுத்தார்கள். அமலாக்கத்துறை வந்து இஸ்ரோ போன்ற நிறுவனங்கள், சேட்டலைட் இமேஜஸ், அதை போன்ற பலவிதமான ஐஐடியுடைய வல்லுநர்கள் இவங்களெல்லாம் பயன்படுத்தி அந்த பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்து நிறைய பேர் ரெய்ட் பண்ணாங்க. அந்த மணல் மாஃபியா சம்பந்தப்பட்டவர்கள், தமிழகம் முழுவதும் உள்ள பல பிஸ்னஸ்மென், இன்னும் சொல்லப்போனால் மூத்த மந்திரியான துரைமுருகனுக்கு நெருக்கமானவர்கள், இவர்கள் மீதெல்லாம் வந்து அமலாக்கத்துறை ரெய்டு போச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ரெய்டுக்கு அப்புறம் வந்து உச்சநீதிமன்றத்திலே கூட உயர்நீதிமன்றத்திலே வந்து அமலாக்கத்துறை எதிர்த்து வந்து கலெக்டர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் வந்து வழக்கு போட்டிருந்தாங்க. எங்களெல்லாம் விசாரணைக்கு அழைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த வழக்கு வந்து விசாரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதில் வந்து அமலாக்கத்துறை வந்து அந்த வழக்கை விசாரிக்கலாமே ஒழிய வந்து கலெக்டர்களை வந்து விசாரணைக்கு அழைக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தீர்ப்பு வந்திருந்தது. அங்கே வந்து அந்த விஷயம் அப்படியே நிற்குது. இவை வந்து இப்போது நடந்து கொண்டிருக்கும் வழக்குகள், நடப்பில் இருக்கும் வழக்குகள். இதற்கு முன்னாடி வந்து பல பழைய வழக்குகள் இருக்கின்றன. அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு ஒன்று நடந்து கொண்டிருந்தது தூத்துக்குடி நீதிமன்றத்திலே. இன்னமும் சொல்லப்போனால் சுப்ரீம் கோர்ட்டிலே கூட வந்து இந்த 2G வழக்கிலே வந்து முன்னாள் அமைச்சரும் திமுக கொள்கை பரப்பு செயலாளருமாக ராசா மற்றும் திராவிட முன்னேற்றத்துடைய பெண்கள் தலைவர் கனிமொழி அவங்க 2 பேரும் விடுதலை செய்யப்பட்ட எதிர்த்து ஒரு அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சிபிஐ கொடுத்திருக்கிறது. அந்த அப்பீல் மேலும் விசாரணை வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஆக இன்று நடத்தப்படும் வழக்குகள் மட்டுமல்ல, பல பழைய வழக்குகள் வந்து ஒரு மாதிரி நிலுவையில் வந்து இருந்து கொண்டிருக்கின்றன, ஹேங்கிங் இன் பேலன்ஸ். இதனால் வந்து பலரும் இங்கு வந்து சமீப நாட்களிலே, சமீப வாரங்களிலிருந்து சிந்திக்க ஆரம்பிப்பது, ஒரு புறம் வந்து அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட தன்னுடைய முழு உழைப்பையும் தன்னுடைய முழு நேரத்தையுமே வந்து இங்கே திமுக எதிர்ப்பு அரசியல், ஊழல் எதிர்ப்பு அரசியல், ஊழலற்ற ஆட்சி கொடுப்போம், அது யாராக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழக ஊழலாக இருந்தாலும் சரி, இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஊழலாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் எதிர்ப்போம். இங்கே வந்து சுத்தமான ஒரு கிளீன் கவர்னன்ஸ் ஒன்றுதான் பாஜகவுடைய லட்சியம். பாஜக வந்து அதிமுக திமுக 2 பேருடைய ஊழலையும் எதிர்க்கிறது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். ஆனால் மறுபக்கம் டெல்லியிலே நடக்க வேண்டிய முடிவுகள், டெல்லியிலிருந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள், குறிப்பாக அமலாக்கத்துறையுடைய தலைமையகம் டெல்லியில் இருக்கிறது, சிபிஐயுடைய தலைமையகம் டெல்லியில் இருக்கிறது. பல வழக்குகளை வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது வந்து டெல்லியிலிருந்து தான் நடக்க வேண்டும். டெல்லியில் எடுக்க வேண்டும் சொன்னாங்க, அங்கே இருக்கிற அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று வந்து அதிகாரிகள் மட்டத்திலே வந்து இந்த மாதிரி பெரிய வழக்கிலே வந்து எந்த முடிவும் எடுக்க போவது கிடையாது. அந்த கவர்மெண்ட் ஆஃப் த டே, பொலிட்டிக்கல் பவர் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மத்திய அரசிலே அதிகார மையத்தில் இருப்பவர்கள் வந்து அந்த ஒரு கோ ஹெட், ஒரு தலையசைத்து கொடுத்தால்தான் இந்த மாதிரி முக்கியமான வழக்குகள்லாம் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு போகுங்கிறது வந்து எல்லாருமே அறிந்தது தான். நான் வந்து அது மாநில அரசாகவும் சரி, இல்லை மைய அரசாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் தெரிந்ததே. உதாரணத்துக்கு வந்து இங்கே அதிமுக உடைய பழைய வழக்குகள்லாம் தூசி தட்டி எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அந்த முடிவினை வந்து இங்கிருக்கும் மாநில அரசு வந்து சரி என்று சொன்னதற்கு அடுத்து தான் இங்கே வந்து இந்த ஊழல் எதிர்ப்பு பிரிவு, டிவிஎஸ்சி, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் எடுத்து அப்போ தான் நடத்துவாங்க. அதுக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் நாட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மத்திய அரசிலும் சரி, இல்லை மாநில அரசிலும் சரி, வந்து அந்த முதலமைச்சர் மட்டத்திலே, இல்லை மூத்த அமைச்சர்கள் மட்டத்திலே, அதே போல் டெல்லியை பொறுத்தவரை பிரதம மந்திரி மட்டத்திலே அல்லது மினிஸ்டர் ஃபார் பர்சனல் அண்ட் கிரீவன்சஸ், அதாவது இந்த அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் எடுத்து விசாரிக்கும் பொறுப்பில் இருக்கும் அந்த மூத்த அமைச்சர்கள் இவங்கெல்லாம் வந்து முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பெரிய வழக்குகள், முக்கிய வழக்குகள் வந்து அடுத்த கட்ட நகருக்கு போகும். ஆக ஒரு புறத்திலே வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலை மிக கடினமாக உழைத்து கொண்டு இங்கே பாஜகவை வளர்ப்பதற்கு ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுத்து, யாராக இருந்தாலும் ஊழல் செய்வதை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த அடிப்படையிலே அரசியல் செய்து வருகிறார். அந்த அடிப்படையில் தான் அவருடைய தமிழகம் தழுவிய இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையுமே கூட நடந்து கொண்டிருக்கிறது. பல சந்தர்ப்பங்களில் வந்து அண்ணாமலை பேசியது வந்து நரேந்திர மோடி வந்து ஊழலுக்கு எதிரானவர்,
எந்த விதமான ஊழலையுமே வந்து நரேந்திர மோடி பொறுத்து கொள்ள மாட்டார் அப்படிங்கிறது தான் வந்து கேம்பெயின் ஸ்லோனாகவே இருக்குது. ஆனால் மறுபுறத்திலே வந்து இந்த அதிகாரிகள் மட்டத்திலே வந்து கவர்மெண்ட்லேருந்து டெசிஷன் மேக்கிங்னால் வந்து பெரிய அளவில் எந்த விதமான வழக்குகளும் இங்கே முன்னேறவில்லை அப்படிங்கிறது சமீப வாரங்களில் வந்து பலரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அது ஒரு பேசு பொருளாகிவிட்டது. இன்னும் சொல்லப்போனால் வந்து இந்த சமீபத்தில் பெரிய அளவிலே தமிழகம் இதுவரை கண்டிராத அளவிலே ஒரு பெரிய ஊழல் என்று சொல்லப்படுகிற அந்த மணல் ஊழல் வந்து வேகமாக அமலாக்கத்துறை ரெய்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி அமைதியாகிடுச்சு, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய வழக்கு, மக்கள் பணம் ஏமாற்றப்பட்ட வழக்கு, அரசாங்கத்திற்கு வந்து நிதி இழந்த வழக்கு, மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி வரி இழப்பு, இந்த மாதிரி எவ்வளவோ அம்சங்கள் இருந்தும் கூட இவ்வளோ ஒரு பெரிய வழக்கிலே வந்து ஒரு மாதிரி வேண்டுமென்றே அதை ஆறப்போட்டு விட்டார்கள் என்றால் பெரிய தலைகள் இங்கே இருக்கும் ஆளுங்கட்சியுடைய பெரிய தலைகள் வந்து அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதனால் அது அடுத்த கட்ட நகர்வுக்கு உடனடியாக கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்து செயல்படுகிறார்களோ டெல்லியிலிருந்து அப்படிங்கிற மாதிரியான யூகங்கள் நிறைய இங்கே களத்தில் வர ஆரம்பித்து விட்டன. யூடியூபில் தளத்திலே கூட பார்த்தீங்கன்னாக்க பல மூத்த பத்திரிகையாளர்கள், நியூட்ரல் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே வந்து எப்படி இந்த மணல் கொள்ளை வந்து அதில் வந்து அமலாக்கத்துறையுடைய நடவடிக்கைகள் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இல்லை அப்படிங்கிறத பலமாகவே பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆக இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் உண்மையிலே வந்து டெல்லியிலே ஆண்டு கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையுடைய திட்டத்திற்கு மாற்று திட்டமாக வேறு ஏதோ ஒன்று வைத்திருக்கிறதோ, அண்ணாமலை உடைய லைன் ஆஃப் திங்கிங்கும் டெல்லி பாஜக அல்லது டெல்லி தேசிய தலைமையுடைய லைன் ஆஃப் திங்கிங்கும் ஒன்றாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பலருக்கும் வருவது நியாயமாகிவிட்டது என்று தான் தோன்றுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் பொதுவாக ஒரு நியூட்ரல் அப்சர்வராக இருப்பவர்கள் என்ன, ஒரு பக்கம் இங்கே அண்ணாமலை வந்து உயிரை கொடுத்து கொண்டு போராடி கொண்டு இருக்கிறார், மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், ஊழல் இல்லாமல் இருக்க வேண்டும் போராடி கொண்டு இருக்கிறார். ஆனால் மறுபுறத்தில் வந்து அதற்கு சப்போர்ட்டாக வேகமாக இந்த ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள் பெரிய அளவில் அதிகார ரீதியாக எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருவது நியாயமானதாக தான் இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரிகிறது. நம்ம ஏற்கனவே வந்து வேறு ஒரு காணொலியில் வந்து பேசியிருந்தோம். அதாவது டெல்லியில் வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பெரும்பான்மை சுலபமாக கிடைத்துவிடும். குறிப்பாக இந்த மாநில தேர்தல்கள் 5 மாநில தேர்தல்கள் முடிவில் வந்து வடக்கில் ஹிந்தி பெல்ட்டில் நடந்த அனைத்து மாநிலங்களையுமே வந்து பாஜக பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால் வந்து கிட்டத்தட்ட உறுதியாக பாஜக தனிப்பெரும்பான்மை பெற்றுவிடும் என்ற ஒரு பேச்சு இருந்தாலும் கூட ஒருவேளை இப்போதும் 2024 தேர்தலுக்கு முந்தைய காலத்தில் வந்து இந்த இந்தியா கூட்டணி அல்லது பிற எதிர்க்கட்சிகளெல்லாம் சேர்ந்து சற்று வேகம் பெற்று மக்களுடைய ஆதரவை பெற்றால் அப்பொழுது பாஜகவுக்கு முழு பெரும்பான்மை தானாக கிடைக்காது. அப்போ வந்து போஸ்ட் போல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது தேர்தலுக்கு பின் யாருடைய ஆதரவு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு கணக்குகளில் வந்து உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் முதலிடம் பெறுவது எதுவுமே சந்தேகமே கிடையாது. ஏன்னா என்று சொன்னால் இன்றைக்கு தேசிய அளவிலே பாஜகவை விடுத்து எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிற எல்லா எதிர்க்கட்சிகளையும் சேர்த்து பார்த்தால் அதில் வந்து திமுக தான் மிக மிக அதிகமான தொகுதிகளை வெல்லும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. 1-2 நாட்களுக்கு முன்றாக வந்திருக்கும் இந்த ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாமே கூட வந்து திமுக வந்து பெரிய அளவில் வெற்றி பெறும். ஒரு ஒப்பீனியன் போல் வந்து 39 திமுக ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. இன்னொரு சில ஒப்பீனியன் போல்ஸ் வந்து 23 திமுக ஜெயிக்கும், பாக்கியுள்ள வந்து அதிமுக ஜெயிக்கும், பாஜக ஒன்றும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. என்னன்னாலும் அந்த ஒரு பெரிய பிளாக், ஒரு பெரிய கட்சியாக, ஒரு வலுமிக்க எதிர்க்கட்சி அல்லது அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க போகிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியான நிலையிலே போஸ்ட் போல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், தேர்தலுக்கு பின் ஆதரவு கோர வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் அப்பொழுது பாஜக திமுகவின் பக்கம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை பலருக்கும் இருக்கிறது. அந்த கட்சியிலேயே கூட இருதரப்பான எண்ணங்கள் இருக்கிறது. ஒரு தரப்பு வந்து அண்ணாமலை சொல்வது போல உறுதியாக ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று இருக்கிறார்கள். இன்னொன்று வந்து குறிப்பாக அந்த கட்சியில் அந்த ஓல்டு கார்டு என்று சொல்லக்கூடிய அந்த பழைய தலைவர்கள்,
இவங்கெல்லாம் வந்து திமுகவோட அனுசரணையோடு இருப்பவர்கள், திமுகவோடு ஓரளவுக்கு நல்லுறவு வைத்திருப்பவர்கள். அவர்களெல்லாம் வந்து திமுகவை எதிர்த்து பெரிய அளவிலே பேச்சுக்கள் பேசினால் கூட சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை எடுப்பது நல்லதில்லை அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. ஆக இது ரெண்டுமே ஒரு மாறுபட்ட கொள்கைகள், ஒரு பெரிய கிளாஷ் இருக்கிறது. ஒரு புறம் அண்ணாமலை, இன்னொரு புறம் இந்த மாதிரி திமுகவை எதிர்த்து பெரிய அளவில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டாம் என்ற ஒரு குழுக்கள் இருக்கும் பட்சத்திலே அண்ணாமலையுடைய உழைப்பு வீணாக போகுமோ, நம்பர் 1. நம்பர் 2, அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அல்லது பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் என்னவாக இருக்கும்? ஒருவேளை வந்து முழுக்க முழுக்க திமுக அதிமுகவை எதிர்த்து தான் இங்கே அரசியல் செய்யப்படும்னு உறுதியாக அவர் சொல்லிவிட்ட நிலையிலே நாளை வந்து திமுகவுடைய ஆதரவு பாஜகவுக்கு தேவை என்று சொன்னால் உறுதியாக அண்ணாமலைக்கு வந்து அது பொலிட்டிக்கல் லாஸ் ஆஃப் ஃபேஸ். அவர் அதை ஏற்றுக்கொள்வாரா கொள்ள மாட்டாராங்கிறதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட அவர் 2 ஆண்டு காலமாக அரசியலுக்கு வந்த பிறகு மாநில கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க அவருடைய கடின உழைப்பு முழுவதுமே வந்து திமுக எதிர்ப்பு அரசியலாக தான் நடந்துட்டுருக்கு. அப்படியுள்ள சூழ்நிலையிலே இதுபோல் ஒரு மாறுபட்ட அஜெண்டா டெல்லி பாஜகவோ அல்ல பாஜகவுடைய ஒரு சில தலைவர்களோ வைத்து கொண்டு இருந்தால் திமுக மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டில் இருந்தாங்கன்னாக்க, அப்போ அண்ணாமலையுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் என்ன, பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டி என்ன, இன்னொன்று அவர் இதை சொல்லி எப்படி தொடர்ந்து அரசியல் செய்ய முடியும்? அது கட்சியிலேயே கூட கட்சியில் இளைஞர்கள் இருக்கிறார்கள், அந்த இளைஞர்களிடையே முணுமுணுப்பு உறுதியாக ஏற்படும். என்ன எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை, சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கையும் எடுக்கல, வாக் த டாக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பேசுகிறத செயலில் காட்டுறோமா அப்படின்னு பார்த்தாக்கா இந்த ஆன்டி கரப்ஷன், திமுக எதிர்ப்பு, திமுகவுடைய ஊழல் எதிர்ப்பு அப்படின்னு பேச்சளவில் இருக்கிறமே தவிர அதை செயல்படுத்தி காட்ட முடியவில்லை என்றது ஒன்று கட்சிக்காரரிடையே கூட தோன்றும், இன்னொன்று கட்டாயம் பொதுமக்களிடையே பெரிய அளவில் வந்து அது தோன்றும். அதை அப்படி தோன்றும் பட்சத்திலே வந்து அதை அதிமுக வந்து அறுவடை செய்யக்கொள்ள தயாராக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அதிமுக வந்து இப்போ கூட்டணியில் கிடையாது, அவங்க பாஜக கூட்டணி வேண்டாம்னு சொல்லி வெளியில் போயிட்டாங்க. ஒரு பக்கம் அவங்க வந்து அந்த முஸ்லீம் வாக்குகளை பெற வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு திமுகவோட போட்டுக்கொண்டு இந்த கம்யூனல் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் உறுதியாக இந்த மாதிரி மறைமுக உறவு, ஹிடன் மேரேஜ் இருக்குது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்று அறிந்துவிட்டால் அல்லது கொஞ்சம் கூட இருந்தாலும் உறுதியாக அதை அதிமுக பெரிய அளவில் கேபிட்டலைஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இவையெல்லாம் இருக்கும் பட்சத்தில் வந்து அண்ணாமலையுடைய உழைப்பு என்ன ஆகும், அண்ணாமலையுடைய பொலிட்டிக்கல் கெரியர் எப்படி போகுங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, ஒரு கட்சியாக பாஜக வந்து இங்கே என்ன நிலையை சந்திக்கும்? அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் வந்து இங்கே கட்சி வந்து வளர வேண்டும், 10%லிருந்து 15% வரை வாக்குகள் பெற வேண்டும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக இருக்கிறார். 2024 வந்து இது நடக்கும் என்று இருக்கிறார். 2026 பொறுத்தவரை கட்சி வந்து ஆட்சி பொறுப்பில் யார் இருப்பார்கள் என்று தீர்மானிக்க வேண்டிய நிலையிலே பாஜக இருக்க வேண்டும் அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார். அதாவது திமுக ஜெயிக்கலாம், அதிமுக ஜெயிக்கலாம், அவங்க நிறைய சீட் ஜெயிக்கலாம், ஆனால் ஒரு முக்கியமான ஒரு இடத்திலே, முக்கியமான எதிர்க்கட்சி இடத்திலே, அதாவது ஒரு 20 அல்லது 30 சட்டமன்ற தொகுதிகளை கையில் வைத்துக்கொண்டு பாஜக வந்து ஒரு கிங் மேக்கராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய கோல். ஸோ இந்த கோல்ஸ் எல்லாமே வந்து இப்படி ஒரு மறைமுக அஜெண்டா இருக்கிற பட்சத்தில் வந்து சுத்தமாக அடிபட்டு போகும் அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். ஆக இதில் எது உண்மை எது பொய்? உண்மையிலேயே வந்து சட்ட சிக்கல்களால் இந்த வழக்குகள்லாம் நீண்டு கொண்டு போகின்றனவா, இல்லை இந்த பொலிட்டிக்கல் கோஹெட் கிடைக்கவில்லையா? இதெல்லாம் வந்து நமக்கு வரவிருக்கும் நாட்களில் தான் தெரியும். ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி மறைமுக நடவடிக்கைகள் ஏதும் இருந்தால் பாஜகவுக்கு தமிழகத்திலே வந்து அந்த பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டி பெரிய அளவிலே சென்று விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வந்து மக்களிடையே கூட அந்த சந்தேகம் வந்துவிட்டால் எந்த அளவுக்கு பாஜகவை நம்பி இங்கு வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய கேள்விகள். அந்த கேள்விகளுக்கான விடைகள் வந்து வரும் மாதங்களில் என்ன நடவடிக்கைகள் நடத்தப்படுகின்றன, 2024 பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் கிடைக்கின்றன, தனி மெஜாரிட்டியோடு பாஜக ஜெயித்து விட்டால் எதை பற்றியும் அவர்கள் கவலைப்பட போவது கிடையாது. ஆனால் தனி மெஜாரிட்டி ஒருவேளை கிடைக்கவில்லை என்று சொன்னால் அப்பொழுது போஸ்ட் போல் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து அப்போ திமுக உதவியை நாடுவார்களா
அப்படியெல்லாம் நடக்கும் பட்சத்தில் வந்து தமிழக பாஜகவுடைய எதிர்காலம் என்ன, அண்ணாவுடைய எதிர்காலம் என்ன, இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். என்ன இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சலசலப்பான ஒரு பேச்சுக்கள் அரசியல் களத்திலே வர ஆரம்பித்து விட்டன அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த ஒரு காணொலியை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று மீண்டும் ஒருவரை நன்றி சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். மிக்க நன்றி.